ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பயப்படாத இருதயம். 27ஆம் சங்கீதம் 1 மற்றும் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். பயப்படாத இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சிங்கத்தைப் போல தைரியம் உள்ளவர்களாயிருப்பார்கள். தோல்வியினால் துவண்டு விடாத, சோதனையினால் சோர்ந்து போகாத இருதயம் உள்ளவர்கள் வேகமாய் முன்னேறுவார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தபடியால் அவர் தைரியமாய் முழங்கி சொல்கிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அநேகர் தோல்வி உணர்வினால் பீடிக்கப்பட்டு எப்பொழுதும் தோல்வியையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்வு எழுதும் போதே தோல்வி அடைந்து விடுவதை பற்றி எண்ணி கலங்குகிறார்கள். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, தற்கொலைதான் முடிவோ என்று அவிசுவாசமான வார்த்தைகளை சிலர் பேசுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனை கர்த்தர் பேரில் இல்லாமல் பயத்தின் மேல் இருப்பதே இதன் காரணம். தாவீதின் விசுவாச வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 27ஆம் சங்கீதம் 1 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஒரு தேவனுடைய மனிதர் பதவி உயர்வுக்காக மிகவும் கடினமான ஒரு தேர்வை எழுத வேண்டியிருந்தது. அந்த தேர்வுக்கு படிக்கும் போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்துடன் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தார். பிலிப்பியர் 4:13. இந்த தேர்வில் தேர்வு பெற எனக்கு ஞானமும் வல்லமையும் சத்துவமும் உண்டு என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த தேர்விலே அவரை வெற்றி சிறக்க பண்ணி மகிமையாய் உயர்த்தினார். தேவப்பிள்ளைகளே, தோல்வியை ஜெயமாய் மாற்றும் வழிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். ஒரு முறை எசேக்கியா ராஜாவிற்கு விரோதமாக பெரிய யுத்தம் வந்தபோது அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று தன் உள்ளத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து ஊக்கமாய் ஜெபித்தார். நடந்தது என்ன? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தேவ தூதனை அசீரியரின் பாளையத்திற்குள் அனுப்பினார். அவன் புறப்பட்டு போய் 1,85,000 பேரை சங்கரித்தான். தேவப்பிள்ளைகளே, ஜெயக்கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்களுக்கு நேரிடுவதில்லை. ஆகவே தலை நிமிர்ந்து நடந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். நிச்சயமாகவே இந்த வருடம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற வருடமாயிருக்கும். இன்றைய நினைவிற்கு 84ஆம் சங்கீதம்
6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 31 மற்றும் 32ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 38ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பயப்படாமல் தைரியமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.